ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான பொடி தோசையும் ரோஸ்டட் ஆனியன் சட்னி எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். தேங்காவை இந்த மாதிரி கீத்தா அரிஞ்சு ஒரு கம்பியில் குத்தி அதை நான் சுட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். நான் கேஸ் தான் யூஸ் பண்ணுறங்கிறதுனால அதுலேயே சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பல் இந்த மாதிரி எடுத்து தேங்காய் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு அரை மூடியிலையும் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. நல்லா வாசம் வர வரைக்கும் தேங்காய் சுட்டு எடுக்கணும். அதோட கலர் கூட சேஞ்ச் ஆனிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணும், வாசம் வரணும். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் இந்த மாதிரி கம்பியில் குத்தி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சூடாக ஏற ஏற அந்த தோல்லாம் கருகி வரும். தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம திரும்பவும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும். அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை சுட்டு எடுத்துக்கணும். 2 வெங்காயம் நான் இன்றைக்கி சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அடுத்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டை எடுத்திருக்கேன். அதுவும் நல்ல பெரிய பூண்டாக இருந்துச்சு. அதனால் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதோட தோல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும்னு பிளாக் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா சுட்டு வரணும். அப்போ தான் நல்லா குக் ஆகிருக்கும். வாசம் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நல்லா சுட்டு பூண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் அதையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக அதோட நெடி நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் புளியும் இதில் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவையும் தேங்காவையும் புளி இது 3த்தையும் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய்லாம் பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால சீக்கிரம் அரைப்படாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கலாம். அடுத்து நாம் சுட்டு வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் மேலே இருக்க அந்த கருப்பை மட்டும் எடுத்துட்டு வெங்காயத்தை 4ஆக வெட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா செய்யுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். வெளியில் தெரியலனாலும் உள்ளே நல்லா சூடு இருக்கும் சுட்டு எடுத்துருக்கிறதுனால. இப்போ மேலேயும் கீழேயும் அந்த வேர் பகுதியெல்லாம் எடுத்துட்டு நம்ம 4ஆக அப்படி வெட்டிக்கலாம். வெங்காயம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு சுட்டதில் வெந்துருச்சு. வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறமா பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் தோல் எடுத்துருங்க. ஏன்னா அந்த கருவல் ஸ்மெல் வரும் ரொம்ப. அதனால் அந்த தோல் கருவி இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு பூண்டையும் உரித்து போட்டுட்டு நாம் அந்த உப்பையும் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்ததை அப்படியே எடுத்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான ரோஸ்டட் ஆனியன் சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. தோசை மாவு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம சின்னதாக மொத்தமாக ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இலச்சி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியனை ஃபுல்லாக தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அடுத்து கேரட்டை நல்லா தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம தோசையில் போட்டுக்கலாம். இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா மேலே தூவி விட்டுக்கலாம். இட்லி பொடி ரெசிபி வீடியோ இப்போ தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதை மாதிரி பொடி ரெடி பண்ணி அதில் நீங்கள் இந்த தோசை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போது நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் தோசையிலேயே போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி நம்ம வெளியில் போட்டுக்கலாம்.
இப்போது இந்த நெய் அப்புறம் நம்ம சேர்த்துருக்க ஆனியன் பொடி கேரட் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது தோசை வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக சைடெலாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி திருப்புங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக தோசை ஊற்றிருக்கிறதுனால நம்ம டக்குன்னு வேகமாக எடுத்தோம் அப்படின்னா தோசை பிஞ்சிரும். அதனால் வந்துட்டு நம்ம பொறுமையாக தான் செய்யணும். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா தோசை கரண்டியை வச்சு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆனியெல்லாம் சேர்த்துக்கோம் இல்லையா, அது வந்து நல்லாவே வந்து பொறுமையாக குக் ஆகட்டும், நல்லா வாசம் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் இதை இப்படி திருப்பி விடுங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் கேரட் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, தோசையும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான பொடி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ண ரோஸ்டட் ஆனியன் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பொடி தோசையும் ரோஸ்டட் ஆனியன் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.